சூர்யா இன்னைக்கு யார் கெஸ்ட்? ஒரு சின்ன க்ளூ தரேன். கத்திரி பூ அழகி கரையான் பொட்ட அழகி இப்படி சுவையாட்டும் உன்னோட நினைப்பு நினைச்சேன் நீ கண்டினியூ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி இவர் வந்தாவே கலகலகலகலன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை தான்ப்பா பேசினாரு, மதுரையே குலுங்கி போச்சுன்னா பாருங்களேன், அப்படி இருக்கும் இவர் பாடுற பாட்டு. ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பேசுகிறதுக்கும் சரி பழக்கிறதுக்கும் சரி, என்னமோ இப்போ தான் நம்ம ஃபீல்டுக்கு வந்த மாதிரியே இருப்பார். நிறைய குரல், நிறைய திறமை, இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மனுஷன்கிட்ட பார்க்க முடியும்னா அது இவர் தான். ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் சிங்கர் வேல்முருகன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா பளிச்சு வந்திருக்கீங்க. ஒயிட் கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பிரைட்டா வந்திருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக சொல்லுவாங்க சார், வெள்ளை வந்து நிறம் இல்லை உள்ளத்தினுடைய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன்ல? நன்றி சார். இப்போ ஆஃப்டர் ரெக்கார்டிங் வரைக்கும் நல்லா பேசுனீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டீங்களே, ஏன் சார்? அது என்னன்னு தெரியல, கேமரா பார்த்தாவே பயம் வருது எனக்கு. ஆனால் உண்மைதான் அது. ஆஃப் கேமராவில் வந்து எப்பயுமே ஜாலியாக பேசுவேன், என்ஜாய் பண்ணுவேன். கேமரா ஆன் அப்படின்னு சொல்லிட்டாவே அது இன்னமும் அந்த நர்வஸ் இருக்குது, பயம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஆக்சுவலாக உங்களை பார்த்து நாங்கள் தான் பயந்து போய்க்கிட்டோம். ஏன்னா நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குமே அப்படிங்கிறது தான். வாய்ஸ்லாம் வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஆமாம் சார். ஆக்சுவலாக காலை மலர் அப்படின்னாவே புத்தம் புது காலை பொழுது அப்படிங்கிறது தான். உங்களுடைய இனிமையான குரலில் ஒரு அழகான பக்தி பாடலோடு ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ஒரு 2 வரிகள். அண்ட முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். வேற லெவல் சார். இந்த காலை பொழுதை பக்திகரமாக மங்களகரமாக வேற மாதிரி மாற்றிட்டீங்க. வேல்முருகன் சார் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஈர்ப்பு, பழக்கிறதுக்கு ரொம்ப இனிமையானது. எங்கேருந்து வந்து சார் இந்த பாடம்? அது கிராமத்துலேருந்தே வந்தது. உண்மையான நம்ம கிராமத்தில் நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஒரு வெள்ளந்தியா இருப்போம். அது வந்து அப்படியே இப்போ வரைக்கும் அப்படி இருக்கிறதுனால எல்லாரோடைய அன்பை பேசணும், அன்பை பாடணும். கண்டிப்பாக சார். உங்களை அடையாளப்படுத்தினது கிராமிய பாடல், உங்களை அங்கீகரித்தது திரைப்பட பாடல். இப்போ 2 கண்ணு மாதிரி உங்களுக்கு. ஒருவேளை கிராமிய பாடல் மட்டும் தான் நீ வேல்முருகன் சார் பாடணும் அப்படின்னு சொன்னாலும், இல்லை சினிமா பாட்டு மட்டும் தான் பாடணும்னு சொன்னால் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? சினிமாவில் பார்த்தா கிராமிய பாட்டை தானே பாடுறேன். எப்படி சார்? இந்த பதில நம்ம எதிர்பார்க்கல. வேற லெவல். நீங்கள் வெள்ளை சட்டை போடும்போதே மைல்டான எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சமீபத்தில் தேநீர் கடை வரை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு தேநீர் கடை, நாளைக்கு ஏதாவது அரசியலில் பெரிய பொறுப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கோ? சார் நான் பாடகர் ஆவனே எனக்கே தெரியாது சார், உண்மையிலேயே. சரி, நினச்சும் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு மக்கள் பாடலாம் கேட்குறாங்க. சரி, என்னால் என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்து கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருதுன்னாக்க அது நமக்கு தலையெழுத்து இருக்குதுன்னாக்க இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பணியை தொடங்குமே. நான் கூட இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? சாரி சார். வேல்முருகன் சார் அப்படின்னாவே எங்களுக்கு தெரிஞ்ச அம்மா பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அது திரைப்பட பாடல் ஆகட்டும் அல்ல ஆஃப் த ரெக்கார்ட் ஆகட்டும், உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் பொங்கி எழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் 2 வரி சார். கண்டிப்பாக. ஆக்காட்டி விரலை பிடிச்சி ஆக்காஞா சொல்லி கொடுப்பேன், அன்னாட குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுப்பேன், களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுப்பேன், சிறுவாடு சேர்த்து வச்சு சீலெட்டொன்னு வாங்கி கொடுப்பேன், கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிற்பேன் அம்மா, கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிற்பேன், காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன், ஏன் புள்ள கலெக்டர்னோ 8 ஊரு சொல்லி வச்ச, தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வைப்பேன், உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட உலகத்தில் எல்லாமே
ஒரு கணம் அருமையா இருந்தது சார். ஆமாம், அம்மா பக்கத்தில் இல்லைனா கூட நினைவில் வந்துருவாங்க சார். உங்களுடைய பாடல் அந்த மாதிரி இந்த குரல் வளம் எப்படி கத்தியை வந்து எப்படி பட்டை திட்டுவாங்களோ சாணம் பிடிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த குரல் வளம் எப்படி உருவாச்சு சார்? கார்த்திகை தீபம், அதாவது அந்த கார்த்திகை மாதத்தில் 4 மணிக்கெல்லாம் ரேடியோ பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பக்தி பாட்டு ஆரம்பிக்கும், ஓப்பனிங் எடுத்தோன்னே விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், தன்மையிலே கண்ணில் பணிவில் கனிந்து அப்படின்னு அந்த பாட்டு ஓடுமா, ஓடும்பொழுதே எழுந்திரிச்சிடுவோம் வீட்டில் எல்லாரும். ஏன்னா ரேடியோ கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடு, அம்மன் கோயில் பக்கத்தில். இப்போ நம்ம வீட்டில் இப்போ வந்து லேடிஸ் எல்லாம் பாட்டிங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பாடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எப்படின்னா பாடகராக இருக்க மாட்டாங்க, ஆனால் அது டெய்லி போட்டு காலையில் ஈவினிங் அந்த, ஏன்னா இப்போ இன்னொன்று என்னுடைய கந்த சஷ்டி கவசமும் எல்லார் வீட்லையும் ஓடிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஜென்ஸ் வாய்ஸில் நான் பாடினது. அதனால் அப்படி அவங்க கூடயே போடுவாங்க. பார்த்தாக்கா எல்லாருமே அவங்க அந்த வரிகளை பாட ஆரம்பிப்பாங்க. அதுமாரி நானும் அந்த ரேடியோ கூடயே பாட ஆரம்பித்து அந்த ரேடியோவிலே இப்போ திரும்ப பாட ஆரம்பித்து ஒரு பாடகராக வந்திருக்கிறேன். எனக்கு குருநாதர் ஊரில் ஓடின ரேடியோ. வா, அதனால தான் என்னவோ உங்களுக்கு மார்கோனி அவார்டு கிடைக்கலனா கூட எடிசன் அவார்டு கிடைச்சிருச்சு சார் உங்களுக்கு. அதுவும் 2 முறை இல்லை சார், 4 முறை. ஆமாம். ஸோ ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனியாக இருந்தாலும் கூட இன்னொரு எடிசன் உங்களுக்கு கிடைச்சார். ஆமாம், அதுவும் பிளேபேக் சிங்கர் ஃப்ரெஷ் இல்லை சார். ஆமாம், புதுமுக சிங்கர். ஆமாம், ஒவ்வொரு விருதுமே ஒவ்வொரு மனிதனுக்கு அடையாளம் அல்லது அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். முதல் விருது கிடைக்கும் போது எப்படி இருந்தது சார்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நான் ஐயா அப்துல் கலாம் ஐயா கிட்ட தான் முதல்ல 2004 என்னுடைய கவிதைக்கு வாழ்த்து கடிதத்துக்கு பரிசு கிடைச்சது. இப்படி விருதுகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது முதல் விருது வாங்கினது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தடுத்த விருதுகள் வந்து நமக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது நினைவு கொள்ளப்படும் மக்களால். இப்படி இன்றைக்கி உங்களை நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. முதனை அப்படின்னு சொல்லி முதலெல்லாம் வச்சுட்டு இப்போ பேசுகிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி ஜெய் பீம் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு அப்புறம் உங்கள் ஊர் நீங்கள் கவனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதனால்? இல்லை, அது வந்து அந்த இயக்குனர் தான் போய் முதல்ல பெரிய வெற்றியை சாரும். அதுவும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒரு 5 மொழிகளில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி மக்கள் மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதா, இப்படி ஒரு கிராமத்தில் நடக்குமா. ஏன்னா சமீபத்தில் கூட போன ஆண்டுக்கு நம்ம இந்த ஊரில் நடந்தது. அங்கே கூட இதே மாதிரி நம்ம இப்போ நமக்கு லைவில் பார்த்தோம் எல்லாமே, அந்த 2 பேர் இறந்த அந்த விஷயங்களை. அது அப்போ அந்த டைமில் 93 வந்து ஒரு கூட பண்ணுறவங்களுடைய ஒரு மலைவாழ் அவர் உள்ள அந்த இனத்தவங்களை வந்து அப்படி ஒரு சித்திரவதை செஞ்சு, அது குடும்பத்தோடு சித்திரவதை செஞ்சு அவரை அடித்து கொன்ன ஒரு விஷயம் வந்து அது இயக்குனர் ஞானவேல் சார் வந்து அழகாக அந்த படம் எடுத்து அந்த கதையை அழகாக இப்போ மக்கள் மத்தியில் சொல்லி அது இன்றைக்கி உலக லெவலில் பேசப்படுதுன்னாக்க இயக்குனர் அவர்களுக்கும் அதேமாதிரி சூர்யா சாருக்கும். ஏன்னா தயாரிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். அவருக்கு 1000 தடைகள் இப்போ வந்தாலும், மற்ற இடத்துல இருந்து வந்தாலும், இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும், நம்ம அதை எதிர்கொள்ள முடியுங்கிறதுக்காக அதை வந்து இந்த படங்களில் நடித்து அவர் தயாரித்து இதை மக்கள்கிட்ட நம்மளுடைய கிராமத்தினுடைய அந்த கதையை வந்து நீ உலம்புலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய நன்றியை சொல்லணும். அது அந்த ஊரில் நான் பிறந்து ஒரு பாடகராக இருக்கிறேங்கிற இதில் வந்து அந்த கதை சொன்னது வந்து சந்தோஷம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து காட்டினாங்க இல்லையா, அந்த டைரக்டருக்கு சல்யூட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார், நிச்சயமாக. இப்போது இந்த ஒரு களம் வந்து நம்ம இதயத்தில் எப்போவுமே கனமாக இருக்கும். அப்படி உங்கள் இதயம் கனமாக இருக்கும்போதெல்லாம் உங்களுடைய இதழ்கள் முன்முணுக்கக்கூடிய பாடல் என்ன பாடல் சார்? அடிக்கடி நான் ஜாலியான பாட்டே தான் யோசிப்பேன், ஆனால் அதிகமாக மைண்டில் யோசிக்கிறது வந்து மெலடி சாங்ஸ் வந்து. ஸோ ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து அந்த நேரத்தில் எந்த பாடல் வந்து நமக்கு டக்குன்னு மைண்டில் வரும், அங்கே ஏதாவது ஒரு பாடலை எடுத்து அப்படியே மைண்டில் பாடும். இப்போ டக்குன்னு இப்போ ஒரு காதல் சாங்கு அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னாக்க ராஜா சார் பாடல்கள். ஆமாம், அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேறு மாதிரி சோகமான தென்பாடிச்சு மயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக மைண்ட். அடிக்கடி உங்கள் ஒய்ஃப் கலாவை நினைக்கும் போது அவங்க காலாவாக மாறும்போது என்னென்ன பாட்டெலாம் வரும் சார்? ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் நடந்ததில்லை இது வரைக்கும். மாறினதில்லை அவங்க. நான் இப்படின்னா அவங்க அதை விட இப்படி. அப்படியா சார்? அதாவது கொஞ்சம் நான் என்னுடைய இப்போ பேசுகிற சவுண்டு இருக்கு இல்லையா, இந்த சவுண்டு தான் அங்கே வீட்லேயும் கேட்கும், அவ்வளோதான். அதை விட அவங்க ரொம்ப எல்லாமே, அதனால் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கொடுத்து வச்சு. ஆமாம், இங்கே நிறைய செட்டு டேமேஜ் இருக்குன்னா காரணம் எகிரி அடிக்கிறாங்க.
உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, தேநீர் கடை அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை நோக்கின பயணம் சார் இது? பெருசாக எதுவும் நான் மைண்டில் யோசிக்கலை. இந்த லாக்டவுன் வந்து சின்னதாக ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றது இந்த லாக்டவுன் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் யோசித்தேன், சரி ரைட்டு, நமக்கு சினிமாங்கிறது வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த பேலன்ஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்த இயற்கை உபாதைகள்லாம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்ததுன்னாக்கா நம்மளால் என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியலையே அப்படி யோசித்தேன். சரி பார்த்தேன், ரைட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை சார்ந்து செய்யணும். அது வந்து எப்படின்னாக்க மக்களுக்கும் நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயமா இருக்கணும். அதே நேரத்தில் ஒன்று எல்லாருக்குமே உடைகள்ங்கிறது ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா உணவு. இது ரெண்டுமே, உணவும் உடையும் வந்து மக்களுக்கு எப்பொழுதும் இரண்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கண்ணு மாதிரி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இருக்க முடியாது மனித வாழ்க்கையில். சரி, அப்போ உணவு ஐடியா பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் கில்லிச்சாய் அப்படின்ற ஒரு ஷாப் வந்து சரி நம்ம வந்து அதை ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி அதை எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு நம்ம அதில் என்னென்னலாம் நம்மளால் முடிஞ்ச, அதாவது நம்ம ஒரு கிராமிய பாடகராக இருக்கிறதுனால அங்கே ஒரு காண்டினென்ட் ஃபுட்டாக இருந்தாலும் வைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய கிராமத்தினுடைய கலையம் கூழாக இருந்தாலும் சரி, கலையம் கஞ்சியாக இருந்தாலும் வைக்கணும். அதே நேரத்தில் என்ன மாதிரி டீயாக இருந்தாலும் கொடுக்கணும். அதாவது வெரைட்டியாக அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டீ சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதில் 150 வெரைட்டி டீயாக இருந்தாலும் கொடுக்கணும். அதே நேரத்தில் குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா கூட அவங்க வந்து நான் ஜாலியாக விளாட்ற மாதிரி, அவங்க ஒரு கேம் விளாட்ற மாதிரி ஒரு செட் பண்ணணும். அதே மாதிரி பெரியவங்க யாராவது வந்தாங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கணுன்றது எண்ணம் தோணாமல் இருக்கிறதுக்காக நான் புக்ஸ் வச்சுருக்கிறேன் நம்ம கடையில். புக்ஸ் அருமை சார், அருமை. ஆமாம், அவங்க வந்தாங்கன்னா ஒரு புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போகிற மாதிரி வச்சுருக்கிறேன். அதேமாரி லவ்வர்ஸ்லாம் வந்தாங்கனாக்கா அவங்க பூங்கா தேடி போக தேவையில்ல, நம்ம கடவுள்லேயே செடி வச்சிருக்கிறேன். யார் வந்தாலும் உங்களுக்கு ரெடியா எல்லாமே இருக்குப்பா. அதேமாரி பக்கத்துல கடலும் இருக்குது, அங்க போய் கடலை போட்டுக்கலாம். தனி சாம்ராஜ்யமே அமைச்சிருக்கீங்க போல இருக்கே சார். ஆமாம். ஸோ பெசன்ட் நகரில் உங்களுடைய ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ உலகம் பூரா பேசப்பட அளவுக்கு என் தமிழகம் முழுக்க அனைத்து மக்களும் அங்கே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமும் கூட சார். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். எல்லாருக்குமே ஒரு பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாடல் வரைக்கும் நம்ம பாடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்திருக்கா சார்? ஒரு ஏதாவது இங்கிலீஷ் சாங்ஸ் பாடணுன்ட்டு. ஆமாம், பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் ரேப் சாங் பாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், அது ஏதாவது நானே முயற்சி பண்ணாதான் உண்டு. யாரெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இல்ல இது பாக்குறாங்களே நம்ம ஷோவை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டுல இருந்தா எனக்கு அந்த ஐடியா வந்ததா. ஏன்னா அதை போட்டுதான் என்ன இன்னும் இப்ப எங்க போனாலும் எல்லாருமே மேன் ஆஃப் த கியான் தான் எனக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த சாங் வந்து அவர் எதர்ச்சியா போட்டார் அந்த ஷோவில். ஃபேமிலி ஷோ நாங்க போயிருந்தோம். அவர் என்ன பண்ணாரு, எதாச்சியா அவர் எனக்காக அப்படி போட்டாரா என்னன்னு தெரியல. நான் அந்த டைம் அன்னைக்கு போகும்போது அந்த யோயோ கெட்டப்பில் போயிருந்தேன். இந்த கூலர் போட்டுட்டு ஒரு மாதிரி ஹெட்ஃபோன்லாம் மாட்டிட்டு ஒரு அந்த இந்த டிஷர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி இங்கே முட்டிலாம் கிழிச்சிட்டு பெண்கள்லாம் போட்டுருக்காங்க, கிங்கோட இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போனோடனே அவர் சாங் போடவும் நான் அந்த டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த ஒரு மேனரிசம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் நான் எப்போ அந்த ஷோவில் உள்ளே இருக்கும்பொழுது வரைக்கும் அந்த சாங் போட்டு அது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அதான் சொல்கிறாங்க, சார் விஜய் சார் ஞாபகம் வராரா இல்லையோ அந்த பாட்டு போட்டால் உங்கள் ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த சாங் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்படியே பாடுங்க சார், நல்லா இருக்கு. உங்கள் வாய்ஸில் நாங்கள் அதை கேட்கணும் சார். ஆக்சுவலாக டக்குன்னு மைண்டில் ஒரு வரி மட்டும் வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம். நான் இப்போ ஓடுறேன் சார். வேணாம் சார், நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் போட்டு போடுங்க. Get the man with the plan right here, living up on Sibinan Pier. Clap for me men right here. No matter what they say. பாட சொன்னா பாடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு. சூப்பர் சார். சார் எனக்கு இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட் கூட. எனக்கு இது வரைக்கும் யாருமே சாங் டெடிகேட் பண்ணி பாடினதே இல்லை சார். அந்த கத்தரி பூ அழகு என்ன பார்த்து பாடினீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். கத்திரி பூ அளவுக்கு இந்த சொக்கா போட்டு வந்தா உடனே கத்திரி பூ அழகியாமா. அதுதானே இப்போ பாட்டு, நான் என்ன பண்றது? இதெல்லாம் ஷோல கலாய்க்க கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரைட், நிஜமாவே அது போட்டு வந்ததுக்காக கேட்டிங்களா? இல்ல சார், உங்க வாய்ஸ்ல சைக்கிள் கேப்ல ஒரு ஆட்டோ ஓட்டுனீங்க பாருங்க, நிறைய செலவாகுமேன்னு சொல்லிட்டு அது நான் கேட்காத மாதிரி இல்ல, நீங்க மட்டும் எதுக்கு அதை கேக்குறீங்க?
நான் அப்படியே கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே விட்டுட்டேன். மையால கண்ணெழுதி என் வாலிபத்த மயக்கேறியே. வெக்கம் வரும் பரவாயில்லையா? காத்தாடி போல நானும் உன்னை நிக்காம சுத்துறனே, கழுத போலதான் அழக சுமக்காத எனக்கு தாயேண்டி கொஞ்சம் வேணும் நானும், அருவா போல நீ முறப்பா நடக்குறியே, திருடா முரடா இருப்ப உன்னோடதான், கத்தரி பூவழகி கலைய கொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே, சொட்டாங்கல் அடையில பிடிக்குது இருக்கு. ஆக்சுவலா உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அந்த கழுதங்கிற வார்த்தை மட்டும் அவ்வளோ அழகா உச்சரிப்பு. எனக்கு அது கேட்கல. தமிழுடைய அது அழகே அழகா எவ்வளவோ வர்ணிச்சு பாட்டதெல்லாம் உங்களுக்கு கேட்கல சூர்யா, அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அழகா உச்சரிச்சு. பொதி சுமக்கிற ஒரு விஷயத்த அந்த காலத்தில் கழுதை தான் நம்ம எல்லா உடைமைகளையும் பொதி சுமந்து நம்மளுடைய பாரங்களை குறைச்சிது அப்படிங்கிறத அழகாக வரியில் கவிஞர் அழகாக கொடுத்துருப்பாரு ஏகாதசி சார். நிச்சயமா நன்றி சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு. கண்டிப்பாக சார். உங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் உருவாகிறதுக்கு காரணம் திறமை. அந்த திறமையை அங்கீகரித்து இசையமைப்பாளர்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் தொடர்ச்சியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாரு. எப்படி அந்த நட்பு உருவாச்சு சார்? அதான் என்ன சொல்கிறது, ஏன்னா சாரும் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வராரு, வேல்முருகன் சாரும் அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடகனும் கூட. எப்படி அந்த நட்பு உருவாச்சு சார்? அது என்னைக்கிட நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்திலேயே நம்ம வாழ்க்கை ஒரு பயணம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அடையார் பக்கம் ஒரு பயணத்தில் அந்த மாரி நடந்து போயிட்டுருக்கிறேன். அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கேன், ஒரு கால் வருது. அப்போ வந்து எனக்கு இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு அப்போலாம் ஒரு இவ்வளோ பெரிய செங்கல் செல்லு. அப்போ ஒரு கால் வருது, நான் ஜேம்ஸ் வசந்தன் பேசுகிறேன் சார். சரிங்க சார், சொல்லுங்கள் சார், வணக்கம் சார் அப்படின்னு. அப்போ நேற்று உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தேன், நீங்கள் அம்மா பாடல் ஒன்று பாடினீங்க ஒரு தொலைக்காட்சியில். அப்போ எதாச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு மைண்டில் வந்தது, சரி நம்ம படங்களில் ஒரு பாட்டு இருக்க திருவிழா சாங்கு, அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொலைக்காட்சி தான் ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரை வாங்கினேன் அப்படின்னு. அதாவது ஒரு அதான் நான் சொல்கிறீங்களே, ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா அது இறைவன் கண்டிப்பாக செய்வார், கொடுத்துருவார். இல்லை அப்படின்னா அது நம்ம என்னதான் பண்ணாலும் முடியாதுங்கிறது, அதுதான் இறைவன். அதை தான் நான் வந்து கடவுள் நினைக்கிறது. கண்டிப்பாக சார். அப்போ அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஷயத்த நம்மளுடைய முயற்சி என்ன தான் இருந்தாலும் அவங்க மனசில் போய் அவங்க அதை யோசித்து சரி இவரை பாட வைக்கலாம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அதனால் அவர்கிட்ட அவர் அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாரி போய் பாடினேன். வேற ஒரு சாங் தான் கொடுத்தாரு, வானத்தில் சுடர் விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய அப்படின்ற ஒரு பாட்டு. அதை பாடி முடித்த உடனே டைரக்டர்கிட்ட போட்டு காட்டினார், இந்த வாய்ஸை வச்சு நம்ம சாங் ட்ரை பண்ணலாமான்னு. நல்லா இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்க. அப்புறமா சித்ராம்மா ஸ்டுடியோவில் முத மார்ச் 8ஆம் தேதி பாடுறேன், மதுரை குலுங்க பாடிட்டு அப்புறம் திரும்ப ஒரு அதேமாதிரி 8 மாதம் கழிச்சு தான் எனக்கு ஃபோன் வந்தது, நீங்கள் பாடின பாடல் வந்து திரைப்படத்தில் இருக்குது, படம் பேர் சுப்பிரமணியம். அப்போ எனக்கு படம் பேர் தெரியாது, அவங்க அந்த டைட்டிலும் வைக்கல, நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க. அந்த மேடையில் ஏற்றி இந்த பாடல்கள்லாம் இவங்க பாடினாங்கன்னு ஜேம்ஸ் சாரும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு என்னென்னா அந்த கண்கள் இரண்டால் பார்க்கும்போது சார் இதெல்லாம் நம்ம பாடக்கூடாது. அப்பயும் யோசித்தேன், இவ்வளோ ஆசைப்படாத கிடைச்சதே பெரிய விஷயம், அதுக்குன்னு உடனே ஸ்ட்ரைட்டாக மெலடிக்கு போறியா அப்படிங்கிறது. ஆனால் இருந்தாலும் மதுரை குலுங்கவும் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்து ஆடாதவர்களையும் ஆட வச்சது, உலகம் பூரா அது குலுங்க வச்சது. ஒரு திருவிழா மூடு அப்படின்னாவே இப்பயும் அந்த பாடல்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக சார். கிராமத்து மக்களும் சரி, இப்போ நம்மளுடைய சிட்டி மக்களும் சரி, எல்லாருமே அந்த பாடல்கள் அப்படிங்கும்போது சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஜேம்ஸ் சாருக்கு, சசி சாருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக சார். உலகம் முழுக்க குலுக்கின பாட்டை ஒரு 2 வரிகள் குலுக்குங்களேங்க. கல்லு மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் படம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி, மதுரை குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க நீ போடாத ஆட்டம் போடு,
இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். சூப்பரா இருந்துச்சுல. கண்டிப்பா விட்டா டான்ஸ் ஆடி இருப்போம் நம்ம. அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது உங்க வாய்ஸ்ல திருப்பி கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மெலோடி சாங் உங்களுக்கு கிடைச்சது. அது இந்த வெறிய பூரா இந்த சாங்கில் நீங்கள் தீர்த்துட்டீங்க. ஆமாம். இருந்தாலும் அதில் ஒரு பெரிய பஞ்ச் இருக்கும். பாடுறேன் நானும் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல ஒரு 2 வரி சார். கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி, நான் வந்தும் கூட கண்ணு 2 மூடவில்லடி. பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி, தாய் பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி. தெரியலடி புரியலடி ஒயிரு விழி மனுஷனை இடுப்பல தூக்குதடி. சண்டாலி வாசத்துற அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிறன் தரையில பீசாயி. ஆக்சுவலாக காலை மலர் அப்படின்னாவே ஒரு புது பொலிவு இருக்கும் சார். அந்த பொலிவு இன்னும் மேலும் பொலிவாகி பீஸ் ஆகிட்டீங்க இன்னைக்கு. தேவ மிக்க மிக்க நன்றி சார் ஷோக்கு வந்ததுக்காக. நீங்கள் செம்ம பிஸின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தபோதும் கூட காலை மலராக நான் வரேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. பெரிய நன்றி ஜெயா டிவி சார்பாக உங்களுக்கு. இனி வரக்கூடிய எல்லா நாளும் உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி இதை விட மிக சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.